அதிமுக தொடர்ந்து ஏதோ ஆதரவு கொடுத்துருக்கா, போராட்டத்துல தாவேகா கொடி இருக்கு, அதை நீங்களே பாத்துருக்கீங்க. அவங்க நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, அவங்களாக வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் இப்போ தான் பாடம் படிக்கிறாங்க. அவர் ரொம்ப தவறு செய்திருக்க இது எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரையெல்லாம் சொன்னோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களாம் பொதுச் செயலாளர் வருகிற இடங்கள்லாம் சென்ற இடங்கள்லாம் அவங்களுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோஷம் போடுகிறார்கள். இது யாரும் கிடையாது. யாரும் இப்ப இருக்கிற மேயர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்து போயிட்டாங்க. அடுத்த மேயரை நியமிப்பதில் 2 அமைச்சர்களுக்கு நடுவில் கடுமையான போட்டி நடக்கிறாங்க. அது எப்படி சார்? அது எங்களுக்கு தெரியாது. அது என்ன போட்டின்னு. எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள். இங்கே இனி இன்னொரு ஊழலுக்கு திமுக வரும். இப்பவே மதுரையே கலங்கி போச்சு. திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு உறுதியாகி போயிடுச்சு. மதுரையே மாநகராட்சியே இன்னைக்கு கதி கலங்கி போய்விட்டது.